எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, நீங்கள் இறைவனை பார்க்கணுமா, ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், செத்து போயிருங்க. எப்போ நீங்கள் செத்து போகிறீங்களோ அப்போ தான் இறைவனை உங்களால் பார்க்க முடியும். நான்லாம் செத்து 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆனதுனால தான் இன்னைக்கு இறைவனும் குருவும் எனக்கு போட்ட பிச்சையில் தான் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர்களுடைய முழு தயவுலையும், அவர்களுடைய உச்சக்கட்ட அருளும், அவர்களுடைய உச்சக்கட்ட கருணையினாலும் தான் இங்கே வந்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே உங்களை சாகடிச்சுக்க நீங்கள் விருப்பப்பட மாட்டீங்க. அதாவது சாகடிச்சுக்க விருப்பப்பட மாட்டீங்கன்னா உடனே என்ன நீங்கள் செத்து போகும்னு சொல்கிறீங்க, குருஜின்னு சொல்கிறீங்கன்னா செத்து போக சொல்லலை. உங்கள்கிட்ட இருக்கிற நான் அப்படின்ற அந்த அகங்காரத்தை கொன்னுடுங்க, கம்ப்ளீட்டா அதை கொன்னு புதைச்சிருங்க. நீங்க ஆன்மீகத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் இறைவன் உங்களை எங்கோ கொண்டு போய் நிறுத்துவார். ஒவ்வொருத்தருமே பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இங்க நான் தான் பெரியவன், நான் தான் இங்க எல்லாமே செஞ்சேன், நான் இல்லாம இங்க ஒண்ணுமே கிடையாது, நான் தான் என்னோட மனைவிக்கு உணவு போடுறேன், நான் தான் என்னோட குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டுறேன், ஒரு மயிரும் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள் அப்படின்றது இருக்கு. இங்க எதுவுமே நீ முடிவு பண்ணியோ இல்ல நீ அப்படியே எப்படி சொல்றது, உங்க அம்மா அப்பாவாலேயே எல்லாம் இங்கெல்லாம் வந்துலாம் உட்காந்துட்டுலாம் ஒன்னும் புடுங்கல. உண்மையா சொல்லணும்னா முழுக்க 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 நீ செய்த வினைகளுக்கும் நீ செய்த தீவினைகளுக்குமான வினைகளின் பயனை தான் இங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரிது அரிது மானிடர் பிறப்பு அரிதுன்றாங்க ஔவையார். ஏன்னா மானிடர் பிறப்புன்றது அவ்வளவு எளிமையா கிடைக்காது. நீங்க வந்து தலைவான்ட்டு இந்த பக்கம் ஓடுறது, தலைவின்ட்டு இந்த பக்கம் ஓடுறது அது கிடையாது. நீ இந்த ஊன கண்களால பார்க்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே செத்து போவாங்க கூட சேர்ந்து. ஆனா எத்தனை யுகமானாலும் எவ்வளவு காலம் கடந்தாலும் நீங்கள் காணாமல் போகாமல் ஒரே ஒரு தலைவன் தன்னை மறைத்துக் கொண்டு நிரந்தரமாகவும் எப்பொழுதும் இருக்கும் ஒரே ஒரு தலைவன் யாருன்னா என் அப்பன் சிவபெருமான் மட்டும்தான். அந்த சிவபெருமானை பிடிச்சு போனவர் தான் முருகப்பெருமானும். அந்த சிவபெருமானை பிடிச்சு போனவங்க தான் இருக்கிற 1000 சித்தர்களும் லட்சக்கணக்கான சித்தர்களும். சிவபெருமானை கண்டெடுத்து போனவங்க தான் எல்லா யோகிகளுமே. ஏன்னா அவருக்கு மரணமே கிடையாது, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, பிறப்பையும் இறப்பையும் கடந்த நிலையில் ஒருவன் இருக்கிறான் வெட்டவெளியில், அவனே என் அப்பன் சிவபெருமான். அவரை பிடிக்கணும்னா முதல்ல உனக்குள்ள இருக்கிற இந்த நான் அப்படின்ற ஈகோவை நீ உடைக்காம, நான் என்ற அகங்காரத்தை நீ உடைக்காம, இந்த நான் நீ தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க இந்த உடலை கம்ப்ளீட்டா அழிக்காம உன்னால் மோட்ச முக்தியும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மாறாது, எந்த ஒரு விஷயமும் உன்னால மாத்திக்க முடியாது. இதுக்குதான் யோக பயிற்சிகள் அப்படின்றது சாதாரணம் கிடையாது. அதுவும் குறிப்பா பிரம்மயோகம் எளிமையான பயிற்சி கிடையாது. மிக 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 சக்தி வாய்ந்த பயிற்சி பிரம்மயோகம். குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் ஒரு மனுஷன் 723 வருஷம் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயமா? அதுல கிட்டத்தட்ட 600 வருஷம் தண்ணியிலேயே வாழ்ந்திருக்காரு மனுஷன் கேரளால. அவ்வளவு சாதாரண ஒரு சக்தி படிச்சவங்க கிடையாது. பிரம்மயோகமும் சரி அவ்வளவு எளிமையான பயிற்சியும் கிடையாது. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா எனக்கு மரணமே கிடையாது. ஏன்னா சாகவும் போறதுல நான் பிறக்கவும் போறதில்லை. ஏன்னா நான் எங்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷன்லயும் அப்பேற்பட்ட ஒரு ரூட்டடையும் ஒவ்வொருத்தரும் பிடிச்சிரும் போது உங்களுக்கு வாழ்க்கை எளிமையாயிரும். ஏன்னா எல்லா பயத்துக்குமே அடிப்படையான ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா? மரண பயம் தான் காரணம். மரண பயம் எப்பொழுது ஒருவருக்கு கம்ப்ளீட்டா இல்லாம போகுதோ, எப்போ மரண பயம் உங்களுக்குள்ள இருந்து உடைச்சிக்கிட்டு வெளியே போகுதோ, அப்பதான் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கை நீங்க மாத்திக்க முடியும். நீங்க நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பயத்துக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமா இருக்குதுன்னா மரண பயம். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ இங்கிருந்து போயிட போற. அப்ப போகிறதுக்கு உண்டான வழியை தெரிஞ்சுக்கிச்சா நீங்க எளிமையா வாழ ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இறைவனும் சித்தர்களும் எல்லாருமே வலியுறுத்துறது. உன்னை நீ கம்ப்ளீட்டா அந்த நான் அப்படின்ற உடைச்சிக்க, அந்த நான் அப்படின்ற ஈகோவை தூக்கி ஓரமா வச்சிரேன், உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சு. நீ அதுக்கும் தயாரா இல்லாம இதுக்கும் தயாரா இல்லாம, இங்க என் புருஷன் வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, இங்க பாத்தீங்கன்னா என்னோட வைஃப் வந்து இன்னொருத்த கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யோ, இதுவாயா வாழ்க்கை? ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கிறது. அவரவர்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை உடைத்துக் கொள்ளாமல் அவரவர்கள் அவரவருடைய சுதந்திரத்தில் இன்பமாய் வாழணும். அதுக்கு முதல்ல உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய அகங்காரத்தை உடைச்சுங்க. அந்த அகங்காரத்தை நீங்க அழிச்சிட்டீங்கனாலே, அந்த அகங்காரத்தை நீங்க காலி பண்ணிட்டீங்கனாலே நீங்க கம்ப்ளீட்டா என்லைட்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் வந்து மாபெரும் ரகசியம். இதற்கு முழுமையா நான் அப்படின்றத நீங்க உடைச்சுக்கணும்னா முதல் படி என்னன்னா யோகம் தான். யோகத்தை தொடாம, பிரம்மயோகம் செய்யாம, எந்த யோகமா இருந்தாலும் சரி, பிரம்மயோகம் தான் நான் வற்புறுத்தல. முதலில் பயிற்சிகளை எடுத்து மனதை எளிமையாக்குங்க. மனதை வந்து தன்வசப்படுத்துங்க. மனதை சாந்தமாக்குங்க. மனதை ஒரு அமைதிப்படுத்துங்க. நீ மன அமைதியே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ளார நெகட்டிவ் தாட்ஸே ஓட விட்டுக்கிட்டு என் வாழ்க்கை மாறிடணும், என் வாழ்க்கை மாறிடணும், என்னை சுற்றி இப்படி இருக்குன்னா எப்படியா மாறும்? எப்படி மாறும்? அப்புறம் எதுக்கு சொல்கிறாரு? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கத்தானே இருந்தானே என்றார் திருமூலர். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கே கூட அவர் நான் அப்படின்றத குறிப்பிடலை, தன்னை தான் அப்படின்றது தான் சொல்கிறார். அப்படி தன்னை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்காமல் எப்போ பார்த்தாலும் நான் தான் அப்படின்ற ஒரு எனர்ஜிக்குள்ளேயும் நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்ட்டு ஒரு
ரூட்டடில் இருந்தால் இங்கே என்ன பண்ண முடியும்? மாற்ற ஆரம்பிங்க. இங்கே ஒவ்வொரு கணமும் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்? கணத்துக்கு கணம், நொடிக்கு நொடி இறை சிந்தனையிலே இருக்கணும். எப்பவுமே இறைவனும் பிரபஞ்சத்துக்கூடிய தொடர்புலேயே இருக்கணும். இது ரெண்டும் தான் உன்னை இங்கேருந்து காப்பாற்றும். இது ரெண்டும் தான் உன்னை இங்கே வாழ வைக்கும். இது ரெண்டும் நீ பண்ணாமல் எதிரில் இருக்கிற எல்லா ஆட்களையும் பார்த்துக்கிட்டு இவனுடைய வாழ்க்கை மாறுது, இவன் கார் வாங்கிட்டான், அவன் நல்லா போய்கிட்டு இருக்கான், அது கிடையாது. உனக்கும் வாழ்க்கை மாறும். முழுமையாக உன்னை இறைவன்கிட்ட கொடுத்துரு. இறைவன் மூலயமா தான் நீங்கள் வந்த. அப்போ உன்னை முழுசாக நீ இறைவன்கிட்ட நீ கம்ப்ளீட்டாக நீ கொடுத்துட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கை இறைவன் மாற்றாமல் வேறு யார் மாற்றுவாங்க? இருக்கிற குருமார்களும் சித்தர்களும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றாமல் வேறு யார் மாற்றுவாங்க? இறைவன் நேராலாம் வந்துட மாட்டார். இறைவன்கிட்ட போகணுன்னா முதல்ல குரு வேணும். குரு தான் வழிகாட்டி. குரு இல்லாமல் இங்கே ஒன்றுமே சாத்தியப்படாது. குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிறாரு. குரு தான் வழிகாட்டி. குரு தான் உனக்குள்ளே இருக்கிற நெருப்பை ஏற்றுறவர். அந்த நெருப்பு உனக்குள்ளே ஏற்றிட்டாருன்னா கம்ப்ளீட்டாக நீ வேற ஒரு டைமென்ஷனுக்கு நீ பயணப்பட ஆரம்பிச்சிருவேன். அது வரைக்கும் இங்கே பார்க்குறது எல்லாமே இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா? நிஜமாக ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் நிலாவுக்கு போக முடியும், அண்டம் விட்டு அண்டம் போக முடியும், தனிக்கோள் மேலே அந்த ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்கு மேலே நீ ஓட முடியும். அந்த மாதிரிலாம் ஒரு சக்திகளும் ஒரு எனர்ஜியும் உனக்குள்ளே நீ வச்சுக்கிட்டு இங்கே என்னவோ பாழா போன இந்த உலகத்தில் இங்கே நீ என்ன தேடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. நீங்கள் என்ன தேடினாலும் இங்கே எதுவுமே கிடைக்காது. நீ ஒரு தடவை அதை தொட்டுட்டேன்னா உனக்கு இங்கே எல்லாமே எளிமை. ஈகோவை விட்டுருங்க.